இறை தூதுவரின் ஆலோசனைக்கு அர்ப்பணித்தல். இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. லூக்கா 1:31. அநேக கல்விமான்கள், ஞானிகள், ராஜாக்களின் பிறப்பின் வரலாற்றை சரித்திரமாக நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வரலாறோ மற்றெல்லா சரித்திர நிகழ்வுகளை விட வித்தியாசமும் அற்புதமுமானது என்று சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வரலாற்றில் அற்புதமான அம்சம் என்னவெனில், அவர் ஒரு கன்னிகையின் வயிற்றில் உற்பத்தியாகி பிறந்ததே ஆகும். இதை குறித்து ஏசாயா தீர்க்கர், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என கூறினார். இந்த இறைவாக்கினருடைய நிறைவேறுதல் கபிரியேல் தூதன் வழியாக மரியாளுக்கு ஆலோசனையாக கூறப்பட்டது. இறை தூதுவராகிய கேப்ரியேல் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் என்ற பெண்மணியிடம் வந்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடன் இருக்கின்றார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என கூறி வாழ்த்தினார். மேலும் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று மேசியாவின் பிறப்பின் இறை திட்டத்தை ஆலோசனையாக சொன்னார். ஆனால் மரியாளோ நடுங்கி திகைத்து, இது சாத்தியமில்லையே என்றதும் தூதனோ தன் ஆலோசனையின் வழியாக சாத்தியமாகும் என கூறினார். மரியாள் தன்னை ஆண்டவருக்கு அடிமை என கூறி இறை திட்டத்துக்கு இறை தூதுவரின் ஆலோசனைக்கு அர்ப்பணித்தார். இறைவனின் மீட்பின் திட்டத்தில் பங்காளியானார். தமது வாழ்வு பயணத்தில் பல நேரங்களில் நம் காரியங்களை குறித்து இது சாத்தியமாகுமா அல்லது சாத்தியமாகாதா என கேள்விகள் எழுவதுண்டு. அதே வேளையில் இறைவனின் பாதத்தில் அமரும் போது அவர் அருளும் ஆலோசனைகள் நம்மை திடப்படுத்தி நல்லதொரு நோக்கோடு வாழ தகுதிப்படுத்துகின்றது. ஆகவே நம் வாழ்வை முழுவதும் இறைவனிடம் தாழ்த்தி அவர் அருளும் ஆலோசனைகளின்படி வாழ அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, நான் உந்தன் அடிமை, உம் ஆலோசனையால் வாழ்வை வளமாக்க அருள் செய்யும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.